ஹாய் ஹலோ, இன்றைக்கி ஒரு ரேண்டம் பிளாக் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து எங்களுக்கு 15th anniversary தான். அதுக்கு இந்த ட்ரெஸ் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தேன். இந்த saree வந்து இந்த எல்லோவுக்கு மேட்ச் பண்ணிக்கலாம், அந்த சட்டைக்கு மேட்சா அப்படின்ட்டு இந்த saree முன்னாடியே நான் எடுத்து வச்சுருந்தது தான். இதுக்கு ப்ளவுஸ்லாம் நான் டிச் பண்ணல, வேறு ப்ளவுஸ் போட்டே வேர் பண்ணிக்கிட்டேன். இது வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி எடுத்த பிளாக். சீட்டு போட்டிருந்தேன், சீட்டு வந்து முடிஞ்சிருச்சு. சரி, அனிவர்சரிக்கு ஏதாவது கிஃப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த சீட்டில் ரிங் பார்க்கலாம் அப்படின்ட்டு ரிங் பார்த்துட்ருந்தோம். பார்த்து ஒன்று செலக்ட் பண்ணி பில் போடவும் கொடுத்துட்டோம். அப்படியே பில் வர்ற வரைக்கும் கொஞ்சம் செயின்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த மாடல்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு அப்படின்னாங்க. டர்க்கி மாடல், இந்த மாடல் பேர். இந்த இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்ருந்தோம். இது வந்து ஒரு 9 grams வருது. இது ஒரு 8 grams, இந்த மாதிரி இதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த ஜோக்கர் நல்லா இருக்குது அப்படின்னும் அந்த ஜோக்கரும் எடுத்து எங்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. பில் வர வரைக்கும் இந்த மாடல்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இது வந்து எங்கள் அனிவர்சரி அன்னைக்கு எடுத்தது. அன்றைக்கி வந்து ரிங்கை வந்து ப்ரெசன்ட் பண்ணியாச்சு, சர்ப்ரைஸாக கொடுத்தாச்சு. அப்புறம் வந்து வீட்டில் நான்வெஜ் எதுவும் வாங்கலை. அன்றைக்கி வந்து சிவராத்திரி அப்படின்றதுனால வெஜ்ஜிலே போயாச்சு. வீட்டிலே சாம்பார், ஒயிட் ரைஸ், வாழைக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு பொரியல், தயிர், அப்புறம் பொங்கல் இருந்துச்சு. நல்ல ஜவ்வரிசி மட்டும் போட்டு பாயாசம், இந்த மாதிரி மட்டும் சிம்பிள் மெனுவோடு முடிச்சுக்கிட்டோம். அன்றைக்கி வந்து உமன்ஸ் டேவும் கூட. அன்றைக்கி தான் எங்கள் வெட்டிங் அனிவர்சரியும், அதோட வந்து சிவராத்திரி, இது 3 நல்ல விசேஷமாக இருந்துச்சு. ஒரே நாளில் வந்தது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் இதெல்லாம் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு தான் போகணும். அன்றைக்கி சிவராத்திரி அப்படின்றது நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்றதுனால ஈவினிங் போய்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தோம். அப்புறம் அப்பளமும் பண்ணியிருந்தேன், அது சைடில் இருந்துச்சு, காமிக்க மறந்துட்டேன். சிம்பிள் மெனு தான் முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஈவினிங் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. இங்கே தான் இனி தான் பெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பெட்டி ஊருக்குள்ளே வர்றதுக்கு ஒரு மணி 7 மணி ஆயிடுச்சு. 7 மணிக்கு மேலே தான் வந்துச்சு. 7 மணின்ற 8 மணி கூட ஆயிடுச்சு. அப்புறம் தான் வந்துச்சு. வந்த பிறகு பெட்டியெல்லாம் உள்ளே போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சாமி அவர் எங்க கருப்பசாமி, சாமி எங்க கருப்பசாமி, அவர் எங்க கருப்பசாமி. கச்சையை கட்டி வாப்பா அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து பிளாக்கை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நாங்கள் எங்கே கிளம்பியிருக்கோன்னா, அப்பா வீட்டு சாமி கும்பிடுறதுக்காண்டி சங்கரன் கோவில் போயிட்டுருக்கோம். அது பக்கத்தில் வந்து ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் சாமி கும்பிடலான்னு போயிட்டுருக்கோம். நாங்கள் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ரொம்ப நாளுன்னு சொல்கிறத விட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அங்கே போய். அதனால் சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு போயிட்டுருக்கோம். இப்போ ஸ்ரீலுத்தூர் ஆண்டாள் கோவில் பக்கத்தில் தான் போயிட்டுருக்கோம். அங்கே அந்த சைடு ஃபுல்லாக ஒரே பால்கோவா கடை தான், அதை தாண்டி தான் போயிட்டுருக்கோம். இப்போ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. நேராக கோயிலுக்கு வந்துட்டோம். வந்து கோயிலில் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்துருக்கோம். நான் வந்து ஒரு மேரேஜுக்கு முன்னாடி வந்து இந்த கோயிலுக்கு போனது. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ண பிறகு நான் அந்த கோயிலுக்கு போகவே இல்லை. அப்புறம் இப்போ வந்து என் பசங்களோட நான் அவங்களுக்கு ஃபஸ்ட் டைமாக அந்த கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும் அப்படின்ட்டு இருந்திருக்கு. அதனால் இங்கே வந்து வந்திருந்தோம். வந்துட்டு அப்படியே பக்கத்துலேயேவும் அண்ணன் வீடு, பெரியப்பா வீடு எல்லாமே இருக்குது. அங்கே போயிருந்தோம். ஒரு ஃபேமிலி டைம்ன்றதுனால நான் வீடியோலாம் ஷூட் பண்ணல. அவங்களுக்கும் வீடியோவில் வர்றதுக்கு இஷ்டம் இல்லை, அதனால் நான் வீடியோலாம் எதுவும் ஷூட் பண்ணல. அப்புறம் அங்கேயே பேசிகிட்டு இருந்துட்டு டைம் போகிறதே தெரியல. சாப்பிட்டு ஒரு 5 மணி இருக்கும் டைம். அப்படியே கிளம்பி வந்துட்டுருந்தோம்.
வர்ற வழியில் டீ சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஸ்ரீ பாலாஜி ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு இருந்துச்சு. அங்கே வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தோம். அங்கே தான் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்தேன். அப்படியே வர்ற வழியில் டெம்பிள் சிட்டியில் போய் சாப்பிட்டு வந்தாச்சு. இதோட இந்த வீடியோ முடியுது. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.